by x1, y2 is equal to x3 x1 by x2, y3 is equal to x1 x2 by x3. Find dou y1 y2 y3 divided by dou x1 x2 x3. இப்போ நமக்கு இந்த dou y1 by dou x1ங்கிறப்போ இதை x1 ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ x1 ஐ பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இந்த x2 x3 கான்ஸ்டன்ட். இப்போ இந்த 1 by x1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1 by x1 ஸ்கொயர். அப்போ x2 x3 by x1 ஸ்கொயர். இப்போ dou y1 by dou x2 இந்த y1 ஐ x2 ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இந்த x2 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 ஆயிரும். 1 into x3 by x1 x3 by x1 வந்துடும். dou y1 by dou x3 is equal to இதை x3 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ x3 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. இப்போ 1 into x2 by x1 x2 by x1 வந்துடும். இதே மாதிரி dou y2 by dou x1 அப்போ இதை x1 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ x3 by x2 into 1 அப்போ x3 by x2 வந்துடும். dou y2 by dou x2 இப்போ இது x2 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் x3 x1 by x2 ஸ்கொயர். ஏன்னா இங்கே 1 by x2 இருக்கு. இந்த 1 by x2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1 by x2 ஸ்கொயர். அப்போ மைனஸ் x3 x1 by x2 ஸ்கொயர்னு வந்துடும். dou y2 by dou x3 இதை x3 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த x3 வந்து என்ன ஆயிரும், x3 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 ஆயிரும் by x1 by x2. இப்போ dou y3 by dou x1 இந்த y3 ஐ x1 ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா x1 வந்து x1 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 வந்துடும். 1 into x2 by x3 x2 by x3 வந்துடும். dou y3 by dou x2 இதை x2 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ x1 by x3 into 1 x1 by x3 வந்துடும். dou y3 by dou x3 இதை x3 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே 1 by x3 இருக்கு. அப்போ மைனஸ் 1 by x3 ஸ்கொயர். மைனஸ் x1 x2 by x3 ஸ்கொயர். இப்போ நமக்கு dou y1 y2 y3 by dou x1 x2 x3 is equal to dou y1 by dou x1 dou y1 by dou x2 dou y1 by dou x3 dou y2 by dou x1 dou y2 by dou x2 dou y2 by dou x3 dou y3 by dou x1 dou y3 by dou x2 dou y3 by dou x3. இப்போ இந்த 9 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இது மைனஸ் x2 x3 by x1 ஸ்கொயர். இது x3 by x1. இது x2 by x1. இந்த செகண்ட் ரோ x3 by x2 மைனஸ் x3 x1 by x2 ஸ்கொயர். அப்புறம் ஒரு x1 by x2. இந்த தேர்ட் ரோ x2 by x3 x1 by x3 and minus x1 x2 by x3 ஸ்கொயர். இப்போ அப்படியே இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் x2 x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x1 இன்ட்டு x1 x1 ஸ்கொயர் x2 x3 divided by x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர். இது எதுன்றப்போ மைனஸ் x1 square divided by
x2 x3 minus x3 by x1 into இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் x1 x2 x3 by x2 x3 ஸ்கொயர் இது மைனஸ் x1 x2 by x2 x3 plus x2 by x1 into minus x1 x3 by x2 x3 plus x1 x2 x3 divided by x2 square x3 அப்படியே டிட்டர்மினன்ட் வெளியே எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ரோவுக்கு இது ஒன்றப்போ இது ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணுறோம், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம், அதை அப்படியே டிட்டோ பண்ணியிருக்கோம். மைனஸ் x2 x3 by x1 ஸ்கொயர் இந்த x2 ஸ்கொயரில் ஒரு x2 கேன்சல் ஆகிடும், x3 ஸ்கொயரில் ஒரு x3 கேன்சல் ஆகிடும். அப்போ x1 ஸ்கொயர் by x2 x3 மைனஸ் x1 ஸ்கொயர் by x2 x3 மைனஸ் x3 by x1 x2 கேன்சல், x3 கேன்சல். அப்போ மைனஸ் x1 by x3 மைனஸ் x1 by x3 plus x2 by x1 x3 cancel minus x1 by x2 plus x1 by x2. சரி, இப்போ பாருங்க, இப்போ நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஜீரோ வந்துடும். அப்போ ஜீரோ இன்ட்டு எனிதிங் ஜீரோ. இது ஒரு -1 -2, அதாவது மைனஸ் x3 by x1 இன்ட்டு மைனஸ் 2x1 by x3 x3 கேன்சல், x1 கேன்சல். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். இது அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஜீரோ இன்ட்டு எனிதிங் ஜீரோ. But that's equal to 2. That's all. Wish you all the best. இது மாதிரி தான்